Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எந்த அளவு மது குடிக்கலாம் என பாட்டிலில் குறிப்பிடும்படி நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். விவரங்கள் என்ன? தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை படிப்படியாக பூரண மதுவிலக்கை கொண்டு வர சாத்தியக்கூறுகள் உள்ளதா என ஆய்வு செய்ய அரசுக்கு உத்தரவிடக்கோரி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் ஏ ஸ்ரீதரன் என்பவர் சென்னை நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் டாஸ்மாக் மது பாட்டில்களில் எவ்வளவு அளவுக்கு குடிக்கலாம் என குறிப்பிட வேண்டும், மதுவால் ஏற்படும் குடும்ப வன்முறை சம்பவங்கள், குழந்தையின்மை, இளம் விதவைகள் அதிகரிப்பு குறித்து ஆய்வு செய்ய உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா, தலைமை நீதிபதி சுந்தர்மோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் இது தொடர்பாக மனுதாரர் அளித்த கோரிக்கை மனுவுக்கு பதிலளிக்கப்பட்டுள்ளதாகவும், மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு என மது பாட்டிலில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும், மதுவினால் ஏற்படும் தீங்கு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து மது பாட்டிலில் மது உடல் நலனுக்கு தீங்கு என குறிப்பிட்டுள்ள நிலையில் எவ்வளவு அளவு மது குடிக்கலாம் என பாட்டிலில் குறிப்பிடும்படி நீதிமன்றம் உத்தரவிட முடியாது. மதுக்கடைகள் எண்ணிக்கையை குறைப்பது அரசின் கொள்கை முடிவு என்பதால் இது சம்பந்தமாக அரசு தான் முடிவெடுக்க வேண்டும் எனவும், இதில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என கூறிய நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். Taste the Daily. Taste the Daily.